கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவங்களோட மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய கணவர் போட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பதிவு பரவக்கூடிய வாந்திகளுக்கு மறைமுகமாக ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தன்னோட 37வது பிறந்த நாளுக்கு 7 நாட்களுக்கு முன்னாடி கயல் சீரியல் நடிகை சுபாஷினி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில தான் அவங்க நினைச்சு அவருடைய கணவர் பிபின் சந்திரா ஒரு உருக்கமான போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. கயல் சீரியல் நடிகை சுபாஷினி தற்கொலை பண்ணதுக்கு பிறகு கணவர் போட்டக்கூடிய அந்த ஒரு பதிவு ரசிகர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய கயல் சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கக்கூடிய சுபாஷினி 2 நாட்களுக்கு முன்னாடி சென்னை ஐயப்பன் தாங்கல இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்க இறப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரிய வரல. இருந்தாலும் அவங்க மரணத்துக்கு காரணம் இதுதான். அவங்க இறக்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கணவர்கிட்ட வீடியோ காலில் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி யூகங்கள் அடிப்படையில் நம்பத்தகாத பல தகவல்களை கணவர் பிபின் சந்திராவுக்கு எதிராக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு கணவரோட மனநிலை ஒரு மனைவி எழுதுறதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் நினச்சி கூட பார்க்காம அவரை எக்கச்சக்கமான வார்த்தைகளால் வேதனைப்படுத்தியிருக்காங்க. சொல்லப்போனா சுபாஷோட கணவர் பிபின் சந்திரா பெங்களூர்ல வசிச்சு வந்துட்டு இருக்காரு. அவர் தான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல உன்னோட ஆத்மா சாந்தி அடையட்டும், உன்னை போல யாருமே என்னை காதலிச்சதே கிடையாது, நான் உன்னை மாதிரி வேற யாரையும் லவ் பண்ணதில்லை, நீ உயிரோட இல்லை அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல, என்னோட நினைவுகளில் எனக்குள்ள நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ இங்கே இருக்கிறது மாதிரி நான் உணர்றேன், என்னை விட்டு நீ ஏன் போன, உன் பிறந்த நாள் நம்மளோட திருமண நாள் கொண்டாடுறது நான் ஆசைப்படுறேன், நீ இல்லாமல் நான் இல்லை, அடிக்கடி பயணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கனவு காம்பிய அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எமோஷனலான போஸ்ட் ஒன்று தன்னோட மனைவிக்காக பிபின் சந்திரா போட்டிருக்காரு. இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது, இவரோட போஸ்ட் வச்சு பார்க்கும்போது தன்னுடைய அன்பு மனைவிய ஆசை காதலிய அவர் எந்த அளவுக்கு மிஸ் பண்றாரு, அவங்களுடைய பிரிவால எந்த அளவுக்கு ரொம்பவே வாடி போயிருக்காரு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சொல்லப்போனா ஏப்ரல் 5ஆம் தேதி சுபாஷினி அவங்க ஞாயிற்றுக்கிழமை இறந்து போயிருக்காங்க. வரப்போற ஏப்ரல் 12ஆம் தேதி சுபாஷினியோட பிறந்த நாள். அது போக ஏப்ரல் 21ஆம் தேதி இவங்க 2 பேருக்கும் 2வது திருமண நாள். இப்படி எக்கச்சக்கமான ஸ்பெஷலான மாதத்துல வீடியோ காலில் கணவர்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுக்கு அப்புறம் தான் இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வதந்திகள் பரவிட்டு இருக்கு. ஆனா அவங்களுடைய கடைசி போஸ்ட் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். தன்னோட கணவரை பத்தி பல போஸ்ட் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா சுபாஷினி தன் கணவரை பத்தி ஷேர் பண்ண எல்லா போஸ்டையும் அந்த லவ் மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வந்ததுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. எந்த ஒரு இடத்துலையுமே சுபாஷினி தன்னோட கணவர் பிபின் சந்திராவை விட்டு கொடுக்கவே இல்லை. இப்ப மனைவி இறந்து போனதுக்கு பிறகும் பிபின் சந்திரா அவங்களோட இந்த எமோஷனலான போஸ்ட்டுமே தான் மனைவி மேல அவர் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு நிரூபிக்குது. இது தெரியாம இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, வீடியோ காலில் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்ப ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக தான் பிபின் சந்திரா விட்டு போறதுக்கு முடிவு பண்ணி சுபாஷினி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, எந்த தப்பும் பண்ணாத ஒரு நபர் மேல பல குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் பிபின் சந்திராவுக்கு ஆதரவாகவும் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.